இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாலோ காப்பி. இதுக்கான எக்ஸாம்பிள் C++ ப்ரோக்ராம் தான். ஸோ சாலோ காப்பி அப்படின்றது காப்பினா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம காப்பி பண்ணுறது. இந்த சாலோ காப்பியில் என்ன நடக்குன்னா, ரெண்டு பேரும் மெமரி அட்ரஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க தவிர அந்த வேல்யூ ஷேர் ஆகாது. அப்போ மெமரி அட்ரஸ் ரெண்டு பேரும் ஒரே அட்ரஸ் வச்சிருக்கனால ஒரு ஆப்ஜெக்ட்ல பண்ணக்கூடிய அந்த சேஞ்சஸ் இன்னொரு ஆப்ஜெக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணும்போது அப்ப நடக்கக்கூடிய இந்த ஷாலோ காப்பி அந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்காது. அதாவது ஏன் அப்படின்னா, இப்போ பாயிண்டர் வேரியபிள் இன்னொரு வேரியபிளை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதானே கான்செப்ட். இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிளுடைய அட்ரஸ் தான், அதுக்குன்னு ஒரு கிரியேட் ஆயிருக்கூடிய அட்ரஸ் தான் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஷேர் ஆகும். ஓகே, அப்போ அப்படி ஷேர் ஆகும்போது அந்த இன்னொரு புதுசா இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் அந்த பாயிண்டர் வேரியபிளுக்குன்னு புதுசா ஒரு மெமரி கிரியேட் பண்ணாது. அதே மாதிரி அது என்ன இன்னொரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த இதையும் பாயிண்ட் பண்ணாது. ஸோ இது எதுவுமே இந்த இடத்துல நடக்காது. ஜஸ்ட் என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் ஒன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை காப்பி பண்ணும். இந்த ப்ராசஸ் மட்டும்தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதனால என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள் டெலீட் ஆயிடுது. அப்போ ஆப்ஜெக்ட் ஒன்ல இருக்கக்கூடிய இந்த பாயிண்டர் வேரியபிள் டெலீட் ஆயிடுச்சுன்னா அந்த அட்ரஸே இருக்காது. அப்போ அந்த அட்ரஸ் தானே பாயிண்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும், அந்த பாயிண்டர் அட்ரஸ் இல்லைனாலும் அதே அட்ரஸையே பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இல்லாத ஒன்று இருக்குன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கனால இந்த பாயிண்டர் டேங்லிங் பாயிண்டர் ஆயிடும். அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் டிஸ்பிளே இருக்காது. ஓகே, இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் செக்ஷன் ஹெடர் ஃபைல் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் நேம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் ப்ராமிஸ்கியூட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு மெம்பர் வேரியபிள் மட்டும் கொடுக்குறோம், இன்ட்டு ஸ்பேஸ். ஸோ ஆஸ்டெரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் var. ஸோ இது ஒரு பாயிண்டர் வேரியபிள், இன்டீஜர் பாயிண்டர் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் பப்ளிக் செக்ஷனுக்குள்ள ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குறோம். இது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த ப்ரோக்ராம்ல என்ன இருக்க போறது கிடையாது, காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கான அந்த ஃபங்க்ஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் சாலோ காப்பி. ஸோ இதில் வித்தின் த பேராமீட்டரில் இன்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஒரு இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி வேரியபிள் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன இருக்கு, வேரியபிள் ஈக்குவல் டு, அதாவது var ஈக்குவல் டு நியூ ஸ்பேஸ் இன்ட். நியூன்றது ஒரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, ஸ்டாக்கு ஹீப் ரெண்டு டைப்பான மெமரி இருக்கு இல்லையா, அதில் ஹீப்பில் போயிட்டு என்ன பண்ணோம்னா, இன்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணோம். ஸோ அந்த மெமரி ஸ்பேஸ்க்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸை யாருக்கு அசைன் பண்ணிடும், var அப்படின்ற அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடும். அப்போ var இந்த பாயிண்டர் வேரியபிள் வேல்யூவா என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், ஹீப் மெமரியில் கிரியேட் ஆன அந்த அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் இங்க இடத்துல நடக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார் var ஈக்குவல் டு எக்ஸ்னா, எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்றோமோ அந்த வேல்யூ என்ன இதுல ஸ்டோர் ஆகும், varல இருக்கக்கூடிய அட்ரஸ். அந்த அட்ரஸை எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, அந்த ஹீப்ல இருக்க மெமரி, அந்த மெமரியில போயிட்டு அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். இதுதான் இந்த இடத்துல நடக்க போகுது. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வேரியபிளுடைய வேல்யூ நம்ம செட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த செட் வேல்யூ. அண்ட் கெட் வேல்யூ ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, நம்ம ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேரியபிளோட வேல்யூவை டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த கெட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல ஸோ சாலோ காப்பினாலே அந்த சின்டாக்ஸ், காப்பி கன்ஸ்ட்ரக்டர் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் இருக்காது. அதே மாதிரி எது யூஸ் பண்ணியிருப்போம், ஈக்குவலிட்டி யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி காப்பி பண்ணுறக்கூடிய அந்த ப்ராசஸை பண்ணியிருப்போம். ஓகே, இந்த ப்ராமிசிங் டியூட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் பண்ணுறோம். அண்ட் ப்ராக்கெட்குள்ள 10 அப்படின்னும் போது இது பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ கிளாஸ் நேம் அஸ் ஃபங்க்ஷன் நேமாக இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் ஆகும்போது இது கால் ஆகிடும். ஸோ கால் ஆனதுமே 10 இந்த எக்ஸில் காப்பி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல புதுசாக ஒரு ஸ்பேஸ் ஹீப்பில் கிரியேட் ஆகுது. அந்த அட்ரஸ் இதில் இருக்கும். அந்த அட்ரஸில் போயிட்டு என்ன பண்ணும், 10 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். இதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஓகே, ஸ்டார் விஆர்னு போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10 பிரிண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் 1க்குள்ள ஸ்டார் விஆர் பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 1னா
ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் டூக்கு வந்து காப்பி பண்ணுறோம். ஸோ காப்பி பண்ணும்போது தான் கம்பைலர் பார்க்குது இந்த இந்த இடத்துல அந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கான ஃபங்க்ஷனே இல்லையே அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுது, சாலோ காப்பி எடுக்குது. சாலோ காப்பி எடுக்கும்போது ஆப்ஜெக்ட் ஒன்ல இருக்கக்கூடிய அந்த VAR இருக்கு இல்லையா, அந்த VARக்குனே ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த மெமரி அட்ரஸை வந்து என்ன பண்ணுது, எடுத்து ஆப்ஜெக்ட் டூக்கு வந்து கொடுத்துருது. இது மட்டும்தான் இந்த இடத்துல இந்த சாலோ காப்பியில் வந்து நடக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் டூ வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ஆப்ஜெக்ட் ஒன் ஆப்ஜெக்ட் டூ வந்து பிரிண்ட் பண்ணால் என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ பிஃபோர் வேல்யூ சேஞ்ச், அதாவது இப்போ 10 அப்படின்னா ரெண்டுலையுமே 10 இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் டூ டபுள் கொட்டேஷன் ஜஸ்ட் மெசேஜ் இது. ஸோ இதுதான் வந்து கால் பண்ணுறது ஃபங்க்ஷன் கால். ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்னை வச்சு கெட் வேல்யூ ஃபங்க்ஷனை கால் பண்ணும் பொழுது, ஸோ இதான் கெட் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ இன்ட்டுன்னும் போது இது இன்டிஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணும்போது $var அப்படின்னா வேரியபிள் VRன்ற பாயிண்டர் வேரியபிளில் இருக்கக்கூடிய அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு போய் அதில் இருக்கக்கூடிய 10 எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணுது. கால் பண்ண ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுறது 10. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டூ டாட் கெட் வேல்யூ ஃபங்க்ஷன் இதையும் கால் பண்ணும்போது சேம் இதே இதுக்குள்ள போகுது. இங்கேயும் வந்து அதே அட்ரஸை தானே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் டூ சேம் இந்த விஆரோடைய அட்ரஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் வந்து ஒரே ஸ்பேஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ்க்குள்ள 10 வேல்யூ தான் இருக்கு. ஓகே, அந்த 10 அது என்ன இருக்கோ அந்த 10 வந்து ஜஸ்ட் வேல்யூ மட்டும் என்ன பண்ணும், காப்பி பண்ணும். பட் இந்த ஆப்ஜெக்ட் டூ வந்து அது எப்படி போயிட்டு அது பாயிண்ட் பண்ணுது, அதுக்குன்னு பாயிண்டர் வேரியபிளுக்குன்னு ஒரு புதுசாக மெமரி கிரியேட் ஆச்சுல, அதை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணாது. ஜஸ்ட் என்ன பண்ணும், வேல்யூஸ் வந்து என்ன பண்ணும், காப்பி பண்ணிட்டு பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் பொழுது இப்போ 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இப்போ செட் வேல்யூ ஃபங்க்ஷன்னா அந்த 10 சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். சேஞ்ச் பண்ணும்போது செட் வேல்யூ ஃபங்க்ஷனில் $var = வேல் அது வந்து 20ன்றது பாஸ் ஆகும். ஸோ 20 அப்படின்றது $varல போய்ட்டு என்ன ஆகும், சேவ் ஆகுது. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட்டு இந்த சேஞ்சஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஒன்ல மட்டும் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஆப்ஜெக்ட் டூவில் நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணலை. ஆப்ஜெக்ட் டூ வந்து வச்சு நம்ம செட் வேல்யூ ஆஃப் 20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலை. ஆப்ஜெக்ட் ஒன்ல மட்டும்தான் நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டர் வேரியபிளில் 20 நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அப்போது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நம்ம ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டே பிரிண்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் ஒன் கெட் வேல்யூ, ஆப்ஜெக்ட் டூ டாட் கெட் வேல்யூ. ஸோ இதை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பைல், அதுக்கப்புறம் ரன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் வேல்யூ சேஞ்ச், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஒன்னுக்கு 10 பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் டூ காப்பி ப்ராசஸ் நடந்து 10 வந்து காப்பி பண்ணி, ஸோ இது வந்து 10 இருக்கு. அது மாதிரி ஆஃப்டர் வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 20 மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் ஒன்ல தானே மாற்றுறோம் 20. பட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டூ வச்சும் சேம் வந்து அந்த வேரியபிளை கால் பண்ணி பார்த்தா அதுலேயும் 20 தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து அந்த பாயிண்டர் வேரியபிளை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான அந்த மெமரி ஸ்பேஸ் மட்டும்தான். அதை கால் பண்ணால் அது 20 தான் கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு பேரும் ஒரே மெமரி ஸ்பேஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் இந்த சாலோ காப்பியில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ்.